அத்தியாயம் 16. அன்று பழனி திரும்ப வந்து சேர்ந்த போது கருத்தம்மாவிற்கு தூக்கி வாரி போட்டது. என்ன விஷயம் என்பதை அவளுக்கு புரியவில்லை. நீ கெட்டு போன பொண்ணா, அதனால அவங்க என்ன தோணியில ஏத்த மாட்டாங்களாம். கருத்தம்மா ஸ்தம்பித்து போய்விட்டாள். அது வரையிலும் ஒழுக்கம் கெட்டவள் என்று எத்தனையோ பேர் அவளை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அதை யாரும் அவள் கணவன் முகத்தை பார்த்து சொல்லவில்லை. முதல் தடவையாக பழனியும் அதை அவளிடமே சொல்லும்படி ஆகிவிட்டது. அவன் சொல்லவில்லை என்றாலும் பிறர் சொன்னதை அவன் குறிப்பிட்டு சொல்லும்படி ஆகிவிட்டதே. அருமையாக உழைக்கக்கூடிய பழனியும் அவள் காரணமாக தீண்டத்தகாதவன் ஆகிவிட்டான். மனசுல மறக்காத்திக்கிற எண்ணத்தை விட்டுப்புட்டு எதுக்கு சின்ன வயசுல இருந்து அந்த துடுக்க பயிலுகிட்ட சிரிச்சு விளையாடி பழகிட்டு இருந்த? அவனுடைய கேள்வியும் அர்த்த புஷ்டியானதுதான். இன்று வரை யாரும் அவளிடம் இதை கேள்வி கேட்டதில்லை. அவளுடைய தாயார் அவளை எத்தனையோ தடவை கண்டித்திருக்கிறாள் என்றாலும் அவள் கூட இத்தனை தெளிவாக கூர்மையாக ஒரு கேள்வி கேட்டதில்லை. பழனி கேட்ட கேள்விக்கு தக்க விடை சொல்ல முடியாமல் திணறி போனாள் அவள். அந்த கேள்வியின் முழு அர்த்தமும் இப்போது அவளுக்கு விளங்கிவிட்டது. அவள் எப்படியும் அதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவள் அல்லவா? ஆனால் அவளால் என்ன பதில் சொல்ல முடியும்? கருத்தம்மா தான் செய்த தவற்றை ஒப்புக்கொண்டு விட்டாள். கண்ணீர் விட்டவாறு அவள் சொன்னாள், அப்படி எல்லாம் நடந்து போச்சு, என்ன மன்னிச்சிரு. பழனிக்கு அவளிடம் கோபம் இல்லை. இல்லைனாலும் உன்னை சொல்றதுல அர்த்தம் இல்ல, நீ ஒரு தப்பு செய்யல. இதை கேட்ட கருத்தம்மா மிகுந்த ஆசுவாசம் அடைந்தாள். அவன் அவளை மனப்பூர்வமாக மன்னித்து விட்டான். அவள் சொன்னதையும் அப்படியே நம்புகிறான். அதை ஆமோதித்து ஏற்றுக்கொள்கிறான். அவன் எண்ணுவதெல்லாம் இன்னும் கூட கவனமாக அவள் நடந்து கொண்டிருக்கலாம் என்பதுதான். கருத்தம்மாவுக்கும் பழனியின் மனநிலை மிகுந்த திருப்தியை தந்தது. பழனி தொடர்ந்து சொன்னார், அன்னைக்கு அந்த துடுக்க பயிலோட தம் பொண்ணை விளையாட விட்டு போட்டு வேடிக்கை பார்த்தாங்க. அதுக்கு பலன் இப்போ கிடைக்குது. ஒரு குழந்தைன்னு சொன்னா அதை கவனிச்சு வளர்க்க வேண்டியது தாயும் தகப்பனும் தானே. உங்க அப்பனும் அம்மாவும் உன்னை காட்டியே சாயிபுவை ஏமாத்தி தோணியும் வலையும் சம்பாதிச்சிட்டாங்க போல இருக்குது. பேஷ், நல்ல ஏற்பாடுதான். பழனி மனதில் இந்த சந்தேகம் ஏற்படுவது இயற்கை தானே. அந்த ரகசியத்தை மட்டும் அவள் பழனியிடம் சொன்னதே இல்லை. அதையும் அவனிடம் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் அவளுக்கு தோன்றிற்று. இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதையும் சொல்லிவிட வேண்டியதுதான். பழனி கருத்தம்மாவை கடுமையாக எச்சரித்தான். இந்த பாரு, உன்னை உங்க அப்பனும் அம்மாவும் வளர்த்தா போல உன் வயித்துல இருக்கிற குழந்தையையும் வளர்த்தணும், தெரிஞ்சுதாமா? அது பொண்ணா பிறந்ததுன்னா கடற்கரை பயில்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கணும், தெரிஞ்சுக்கோ. மாட்டேன் என்று கருத்தம்மா மிக உறுதியாக சொன்னாள். அவன் என்ன சொல்லுகிறான் என்பது அவளுக்கும் தெளிவாக புரிந்து விட்டது. அவளுடைய கருவில் வளரும் குழந்தை அவளை போல் வளர ஒரு நாளும் இடம் கொடுக்க மாட்டாள். அவளுக்கு நேர்ந்த துன்பங்களோ கஷ்டங்களோ அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடாது. அவள் அனுபவித்தது போதும். அதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய படிப்பினையையும் அவள் தெரிந்து கொண்டு விட்டாள். வாழ்நாளிலேயே மிகவும் சோதனையான காலம் அது. என்றாலும் அதிலும் கருத்தம்மாவுக்கு ஒரு மன அமைதி பிறந்தது. சிசுவை பற்றி பிரஸ்தாபித்தான். அதுபோல் அவளும் தான் செய்த தவற்றை எல்லாம் அவனிடம் வாய்விட்டு சொன்னாள். ஒன்று உண்மை, ஊர் முழுவதும் அவளை பற்றி என்ன பேசிக் கொண்டிருக்கிறதோ அந்த அவச்சொல்லை பழனி நம்ப தயாராக இல்லை. அப்பா, இது எத்தனை பெரிய விஷயம்! இந்த ஒரு விஷயமே எத்தனை நிம்மதியை தரும் அவளுக்கு. அவளும் அவள் கணவனும் தற்காலிகமாக அந்த வீட்டில் குடியிருந்தனர், அவ்வளவுதான். நிரந்தரமாக அங்கேயே குடியிருக்க வேண்டும் என்ற உத்தேசமும் கிடையாது. வேறு வழி எதுவும் புலப்படாத அவள் ஒரு அனாதை குழந்தை போல் அவன் அருகே சென்று அமர்ந்தாள். அவன் அவளை காலால் உதைக்காமல் இருந்ததே பெரிய விஷயம்தான். ஆமாம், பெரிய விஷயம்தான் அது. அவள் கேட்டாள், இனிமே நாம என்ன செய்யறது? பழனிக்கு அந்த யோசனையே இல்லை, கவலையும் இல்லை. அவள் மற்ற பெண்கள் எல்லோரையும் வாயார திட்டினாள். மகா துரோகிகள், குடிப்படையில போய் ஏதோ வியாபாரம் பண்ணி வைத்த கழுவோம்னு நினைச்சா அதுக்கும் விடமாட்டாளுங்க. கடல்ல வேலைக்கு போவதுக்கும் குறுக்க நிப்பாளுங்க. பழனி மிகவும் உணர்ச்சி வசப்பட்டான். திடமான குரலில் அவளை பார்த்து சொன்னான், இந்த பாரு, நான் ஒரு மரக்கான். இருந்தா மரக்கானாத்தான் இருப்பேன், சாவதுனாலும் மரக்கானாத்தான் சாவேன். பழனியிடம் பௌருஷம் துளும்புவதை கண்டாள் கருத்தம்மா. உடல் உழைப்பில் ஈடுபட்டிருந்ததன் விளைவாக அவன் உடலில் உருண்டு திரண்டிருந்த சதை துடி துடித்தது. அதை கண்டு அவள் மிகவும் பெருமிதம் அடைந்தாள்.
அவளை அவனுடைய பலம் மிகுந்த தோள்கள் என்றும் காப்பாற்றும். பல்லை நரநரவென்று கடித்தவாறு பழனி சொன்னார். எனக்கு தோணி ஏறி கடலுக்கு போக உரிமை இல்லைன்னு சொல்ல எவனுக்கு அதிகாரம் இருக்குன்னு கேக்குறேன். கடலுக்கு போய் மீன் பிடிக்க பிறந்தவனா? கடல்ல இருக்கிற சொத்தெல்லாம் எனக்கும் சொந்தம்தான், இல்லன்னு யார் சொல்ல முடியும்? ஒண்ணு மட்டும் சொல்லி போடுறேன், என்ன வந்தாலும் சரி மரக்கான் மண் வெட்டவோ மம்முட்டி பிடிக்கவோ போக மாட்டான். அந்த சோழிக்கு நானும் போக மாட்டேன். அது மட்டும் தீர்மானம் தான். கருத்தமா, நீ பாட்டுக்கு சும்மா இரு. கடல்ல ஏகமா விளையுது. நான் நமக்கு வேண்டியதை சம்பாதிச்சுப்பேன். கடலில் வலை வீசி மீன் பிடிக்கும் நேரம் அது. 5 வயதிலிருந்து கடலில் வேலை செய்து வாழ்ந்தவன் அவன். இப்போது வாழ்நாளில் முதல் தடவையாக அவன் வீட்டோடு உட்கார்ந்திருக்கும்படி ஆகிவிட்டது. பழனி மேற்கு திசையை கூர்ந்து நோக்கினான். நடுக்கடலில் தோணிகள் சென்று கொண்டிருப்பது தெரிந்தது. அன்று கடலில் அயிலையும் குறிச்சியும் கிடைப்பதற்கான லட்சணங்கள் புலனாகின்றன. பழனிக்கு மன அமைதி இல்லை. என்ன செய்ய முடியும் அவனால்? ஆழமான வெறுப்புணர்ச்சியுடன் அவன் முணுமுணுத்துக் கொண்டிருந்தான். அவனது ஆண்மை உணர்வு கொண்டு வீறிட்டு எழுந்தது. கருத்தம்மாவுக்கும் ஒரு புத்துணர்ச்சி பிறந்தது. அவன் ஒரு மரக்கான் என்றால் அவள் ஒரு மரக்காத்தி. அவளுக்கு என்ன குறை? அவளும் கடலின் சொத்தை செல்வத்தை ஆண்டு அனுபவிக்க பிறந்தவள்தான். பட்டினி கிடந்தாலும் எந்த மரக்காத்தியும் தேங்காய் நார் உரிக்கவோ கயிறு திரிக்கவோ செல்ல மாட்டாள். அந்த வேலைகள் எல்லாம் அவர்களுக்கென்று ஏற்பட்டதல்ல. நான் வியாபாரத்துக்கு போகட்டுமா? வேண்டாம், நீ வீட்டோடு இருந்தா போதும். நீ இந்த வைத்தியம் தூக்கிக்கிட்டு தலைச்சுமையோட அலைய வேண்டாம். எனக்கு அப்படி ஒண்ணு ஏலாம போயிடல. இன்னும் என் உடம்பு அப்படி ஒண்ணு சோர்ந்து போகல. உன்னை காப்பாத்த முடியுங்கிற தைரியத்துலதான் நான் உன்னை கூட்டிக்கிட்டு வந்தேன். எனக்கு இன்னைக்கும் அந்த தைரியம் உண்டு. நீ சும்மா இருந்தா போதும். அவனுடைய யோசனையை அப்படியே ஏற்றுக்கொள்ள கருத்தம்மாவுக்கு மனமில்லை. இருந்தாலும் அவனுடைய பேச்சில் ஊடுருவி நின்ற ஒரு விஷயத்தை கவனிக்க அவள் தவறவில்லை. மாபெரும் தவறு ஒன்று செய்துவிட்டோம் என்ற எண்ணத்தில் அதுவரையிலும் அவளுக்கு தன் எதிர்கால வாழ்வை பற்றி நம்பிக்கை இருக்கவில்லை. அது பற்றி மனதில் பீதியும் அச்சமும் தான் நிறைந்திருந்தது. இப்போது பழனியே அவளை வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறான். அப்படி அவன் சொல்லும் போது அந்த பேச்சினுள் உன்னை எப்படியும் காப்பாற்றுவேன் என்ற உறுதிமொழியும் ஊடுருவி நிற்கிறதல்லவா? அவள் வாழ்நாளில் அந்த தினத்தை அவளால் என்றும் மறக்க முடியாது. சொல்ல போனால் ஒரு மனைவியின் ஸ்தானத்தை அவள் பெற்றுக் கொண்டதே அன்றுதான் என்று சொல்லிவிடலாம் அல்லவா? இப்போது கருத்தம்மாவுக்கு என்ன குறை? அவளுடைய கணவன் அளவுக்கு மன உறுதி கொண்ட ஆண் பிள்ளை அந்த கடற்கரையிலே இல்லை. கணவன் மனைவி உறவில் என்னென்ன அம்சங்கள் அடங்கி இருக்கின்றனவோ அத்தனை விஷயங்களை பற்றியும் பரஸ்பரம் கலந்து கொண்டு உறுதியான முடிவுக்கு அவர்கள் வந்துவிட்டனர். இன்னும் பேசி முடிவு செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான். ஒரு விஷயம்தான் எஞ்சி நின்றது. பழனி சொன்னான். கருத்தமா, ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி போடுறேன். நீ உன் பெயரையும் மானத்தையும் காப்பாத்திக்கணும். அந்த ஒண்ணு செஞ்சா போதும். நீ இந்த கடற்கரையில ஒரு மரக்காத்தி போல தலை நிமிர்ந்து வாழ முடியும். அவனுடைய தெளிவான பேச்சை காது கொடுத்து கேட்டாள் கருத்தம்மா. அன்று வரையிலும் ஒவ்வொரு சமயமும் அவள்தான் அவனுடைய காலை பிடித்தும் நாடியை தாங்கியும் இந்த விஷயத்தை பற்றி உறுதி கூறிக்கொண்டிருந்தாள். இப்போது அவனே அதை அவளிடம் கேட்டுக் கொள்கிறான். அதுவரையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த கோரிக்கையை அவன் அவளிடம் எழுப்பியதில்லை. உண்மையில் ஒரு கணவன் தனது மனைவியிடம் இவ்வாறு ஒரு கோரிக்கை எழுப்புவது அழகில்லைதான். அதற்கு அவசியமும் இருப்பதில்லை. ஆனால் அப்படியே அவன் அந்த கோரிக்கையை எழுப்பினாலும் மனைவிக்கு அதில் திருப்தி பிறக்கத்தானே செய்யும். சொல்ல போனால் இந்த கோரிக்கை அம்சம் திருமண சடங்குகளிலேயே அடங்கி இருக்கும் ஒன்றுதானே. நீ ஒழுக்கத்தோடு வாழ்ந்து வர வேண்டும். தாம்பத்தியத்தின் முக்கியமான கண்ணி அது, அடிநாதம் அது. மனதில் பேர் ஓகையும் திருப்தியும் குமிழியிட அவள் அவனுடைய மார்பில் சாய்ந்து கொண்டாள். அவளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அவனுடைய இதயத்தையே நோக்கி மன்றாடுவது போல் அவள் கேட்டாள். ஏன் இப்படி எல்லாம் பேசுத? நான் ஏதோ தப்பு செஞ்சு போட்டேன். இன்னமுமா மான மரியாதை இல்லாம நடந்துப்பேன்? பழனி அவளுடைய கன்னத்தை வருடி கொண்டிருந்தான். அதோடு அவன் அவளுக்கு ஆறுதல் கூறினான். அழாத கருத்தம்மா, அழாத. ஆறி அடங்கி போயிருந்த உணர்வு அன்று மீண்டும் குழந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. அவனுடைய வலிமை மிக்க தோள்கள் அவளை இறுக தழுவி கொண்ட போது மூச்சு திணறிற்று அவளுக்கு. பழனி ஒரு அனாதையாக இருந்தான். பின்னால் அவனுக்கு ஒரு துணை கிடைத்தது.
இப்போது அனாதையாக இருந்த அவளுக்கும் அண்டி வாழ ஒரு ஆண் துணை கிடைத்து விட்டது. அவனுக்கு வேறு யார்? அவள் மட்டும்தான். அவளுக்கும் வேறு யார் அவனை தவிர? அவன் மட்டும்தான் அவளுக்கும் துணை. அவர்கள் கைகோத்து ஓர் உயிராய் இணைந்து வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி சூடி முன்னேறி செல்வார்கள். தோணிகள் கரை வந்து சேர்ந்தன. கரையில் நின்றவாறு வியாபார சந்தடியை கவனித்துக் கொண்டிருந்தான் பழனி. அவனுடைய பழைய கூட்டாளிகள் எல்லாரும் அவனை பற்றி பேசிக் கொள்கிறார்கள் என்றும், வஞ்சம் தீர்த்து கொண்டு விட்ட உற்சாகத்தில் அவர்கள் எகத்தாளமாக தன்னை கேலி செய்கிறார்கள் என்றும் பழனிக்கு தோன்றிற்று. என்னை தோற்கடிக்க முடியாது என்று மனதினுள் முணுமுணுத்துக் கொண்டான் அவன். தோல்வி காண பிறந்தவன் அல்ல பழனி. கருத்தம்மா பழனியிடம் ஒரு விஷயத்தை கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பினாள். எனக்கு ஒரு சந்தேகம். இவங்க வீட்டு மரக்காத்திகளும் தப்பு பண்ணிருக்க மாட்டாங்களா? பண்ணிருப்பாங்க. சந்தேகம் அதுல அத்தனையும் திருட்டு கழுதைங்க. வெளியில விடாம மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். அவர்கள் ரகசியமாக மூடி மறைத்து வைத்துக் கொண்டிருக்கும் கதைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு விட வேண்டும் என்று தோன்றியது கருத்தம்மாவுக்கு. ஒவ்வொருவருடைய கதைகளையும் தெரிந்து வைத்துக் கொண்டு அவர்கள் முன்னால் நின்று கொண்டு விரலை மடக்கி எண்ணி கணக்கிட்டு விளாசி விட வேண்டும். மண்டையில் ஊங்கி அடித்தாற் போல் அதையெல்லாம் சொல்லும் பேச்சு சாமர்த்தியமும் உண்டு அவளுக்கு. கருத்தம்மாவும் பழனியும் அடிப்படையான விஷயங்களை பற்றி கலந்து பேசி ஒரு தீர்மானத்துக்கு வந்து விட்டனர். பழையபடி அவர்கள் இருவரும் இணைந்து ஒன்றாகிவிட்டனர். இனிமேல் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டாமா? என்ன செய்யணும்? அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலையே. அவளுக்கு அந்த கவலையும் அதை பற்றிய எண்ணங்களும் உண்டு. என் கையில 12 ரூபாய் இருக்குது. அது மிகவும் சிறு தொகை. அதை வைத்துக் கொண்டு எதுவும் செய்ய முடியாது. அந்த பணத்தால் ஒரு சிறு கைவலை கூட வாங்க முடியாது. சிறு வலை ஒன்று வாங்குவதற்கு கூட 30 ரூபாய் வரையிலும் ஆகும். கருத்தம்மா மனதில் ஒரு யோசனை பளிச்சிட்டது. ஒரு தூண்டி வாங்கினா என்ன? தூண்டி வாங்கினா அதுக்கு ஒரு சின்ன தோணி வாங்கணுமே. அப்புறம் உதவிக்கு கூட ஒரு ஆலயம் வச்சுக்கிடணும். யாரு வருவாங்க நாம கூப்பிட்டா? பழனி அலட்சியமாக பதில் சொன்னார். விட்டு தள்ளு கழுதைய. சின்ன தோணி ஒண்ணு இருந்தா நான் தனியா போயிட்டு வருவேன். அண்ணாட பாட்டுக்கு காசு பார்த்து விடுவேன். தூண்டில் போட்டு மீன் பிடிக்க வசதியான தோணிகள் அந்த கடற்கரையில் 5-6 இருந்தன. அதில் ஒரு தோணியை வாடகைக்கு கேட்டு பார்க்கலாமே என்று எண்ணினாள் கருத்தம்மா. ஒரு பய தரமாட்டான். ஏதாவது ஆபத்து வந்தா தோணியும் போயிடுமேன்னு பயப்படுவாங்க. அப்புறம் நாம என்னதான் செய்ய முடியும்? அந்த பணத்தை எடு, நான் போய் ஒரு தூண்டி வாங்கிக்கிட்டு வரேன். கருத்தம்மா பணத்தை எடுத்து அவன் கையில் கொடுத்தாள். பழனி தூண்டில் வாங்கி வர சென்றார். உலகில் சிலர் தான் வாழ பிறக்கிறார்கள். அவர்களில் ஒருவனின் மனைவியாகும் பாக்கியம் பெற்றவள் அதிர்ஷ்டசாலிதான். மீண்டும் ஒரு வீடு, தோணி, வலை போன்ற தூர கால லட்சியங்கள் அவர்கள் கண்களுக்கு புறப்பட ஆரம்பித்தன. மன்னார் சாலை திருவிழாவும் வந்து போய்விட்டது. அதனால் என்ன, மீண்டும் வராதா? தனக்கு பிறக்கவிருக்கும் குழந்தை பெண்ணா இருக்க கூடாது என்று மனமுருக பிரார்த்தித்தாள் கருத்தம்மா. பெண் ஜென்மம் எடுத்து படாத பாடுபட்டு விட்டாள் அவள். போதும், பிறக்க போகிற குழந்தையும் பெண்ணாக பிறந்து விட்டால் நடந்து போன விஷயங்கள் எல்லாம் மீண்டும் அவளுடைய வாழ்விலும் நடைபெறா என்பது என்ன நிச்சயம்? அப்படியே பிறக்கிற குழந்தை பெண்ணாக பிறந்து விட்டாலும் அந்த குழந்தையை எந்த ஆண் குழந்தையுடனும் பழகவிட மாட்டாள். ஆண் குழந்தையாக பிறந்து விட்டது என்றால் உலகில் எந்த பெண்ணின் வாழ்விலும் துயரம் ஏற்பட அவன் காரணமாக இருக்காதபடி பார்த்துக் கொள்வாள். சோறும் கரியும் ஆக்கி முடித்தாள் கருத்தம்மா. முன்னொரு நாள் உணவு கொண்டது போல் அன்றும் தன் கணவன் அருகே அமர்ந்து இருவரும் ஒரே பாத்திரத்திலிருந்து எடுத்து உண்ண வேண்டும் என்ற ஆசை பிறந்தது. அவனுக்கு அவளே சோறு ஊட்டுவாள். ஒரு வாய்க்கு கூட பற்றாத சின்னஞ்சிறு உருண்டைகள் அல்ல, பெரிய பெரிய உருண்டைகள். இவ்வாறு கருத்தம்மா ஏதேதோ கனவு கண்டு கொண்டிருந்தாள். இனிமேல் வயிற்றுக்கு உணவின்றி பட்டினி கிடக்க நேர்ந்தாலும் வருத்தம் இல்லை அவளுக்கு. கணவன் அவளிடம் மிகுந்த பாசம் கொண்டிருக்கிறான். அது ஒன்று போதும், வேறு ஒன்றும் வேண்டாம். கடவுள் அவளை காப்பாற்றி விட்டார். அந்தி சாய்ந்ததும் தூண்டிலோடு வெளியே கிளம்பினான் பழனி. அவன் மனதில் என்ன திட்டமிட்டு செல்கிறான் என்பதை கருத்தம்மா தெரிந்து கொள்ள வேண்டும். சொன்னால்தான் விடுவேன் என்று அவள் வழிமறித்தாள். கடற்கரையில் இருக்கும் யாருடைய தோணியை ஏனும் கடலுக்குள் தள்ளி அதிலேறி சென்று மீன் பிடித்துக் கொண்டு விடுவதற்கு முன் திரும்பி வந்து விடுவது என்பதுதான் அவனுடைய திட்டம். நான் என்ன செய்ய முடியும்? கடல் தானே எனக்கு சோறு போடணும் என்றான் அவன். கருத்தம்மாவை கிளி பிடித்துக் கொண்டு விட்டது. இரவு நேரத்தில் அவன் தன்னந்தனியாக கடலுக்கு செல்வதா? என்ன என்ன பேராபத்துக்கள் நேருமோ? ஐயோ,
அது வந்து என்ன சொல்லு. தனியாவா? நான் கடல் தாய்க்கு பிறந்தவன். அவன் அவளை தாண்டி நடந்து முன்னேறி சென்று கொண்டிருந்த போதே அவள் சொன்னாள், மீனுக்கு பின்னால தன்னை மறந்து அப்படியே நடுக்கடலுக்கு போயிடக்கூடாது. மாட்டேன் என்று அவன் பதில் சொல்லவில்லை. அன்றிரவு கருத்தம்மாவால் தூங்க முடியவில்லை. வீட்டுக்கு மேற்கு பக்கம் இருந்த தென்னந்தோப்பில் உட்கார்ந்து கொண்டிருந்தாள் அவள். பழனி சற்று தென்புறமாக தோணியோட்டி செல்வதை கண்டாள். கருத்தம்மாவின் இதயத்தின் அடியிலிருந்து எழுந்த பிரார்த்தனை அவனை எந்த விபத்தில் இருந்தும் காப்பாற்றும் கவசமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அதிகாலை எல்லோரும் விழிப்பதற்கு முன்னர் பழனி கரை வந்து சேர்ந்து விட்டார். அன்று அவனுக்கு சிறிது மீன் கிடைத்தது. பொழுது நன்றாக புலருவதற்கு முன் கார்த்திகை பழிச்சந்தையை அடைந்து விட்டார். அன்று மீன் விற்றதில் 8 ரூபாய் கிடைத்தது. சிறு தோணி ஒன்று இருந்தால் எவ்வளவோ வசதியாக இருக்கும். அன்றாடம் கிடைக்கும் காசில் மிச்சம் வைத்து அதை வாங்குவதென்றால் அதற்கு எத்தனை காலமாகுமோ? கைவசம் 150 ரூபாய் இருந்தால் பழைய தோணி ஒன்று வாங்கலாம். ஆனால் ஒரு வழி இருக்கிறது. கருத்தம்மாவிடம் கொஞ்சம் நகை இருந்தது. அதை விற்று தோணி வாங்க அவனுக்கு விருப்பம் இல்லை. அதெல்லாம் உன்னுடைய பேராசை பிடிச்சு அப்பா போட்டது இல்லையா என்றார். அப்படியானாலும் அது எனக்கு சொந்தமானது தானே. அம்மா தான் பண்ணி போட்டா. இருந்தாலும் பொஞ்சாதிக்கு சொந்தமான நகையை வித்து, அப்போ நான் என்ன உங்களுக்கு சொந்தம் இல்லாத வேத்து மனுஷியா? அந்த எண்ணத்தில் அவன் அப்படி சொல்லவில்லை. ஆனாலும் மரக்காத்திய நகையை விற்று தோணி வாங்குவது அவமானம்தான். இப்படி எல்லாம் சொன்னான் என்றாலும் கடைசியில் அவன் அவளுடைய நகையை விற்பதற்கு உடன்பட்டார். அதன் மூலம் தோணி ஒன்றும் வாங்க முடிந்தது. தோணி அதை விடவும் சற்று பெரிதாக இருந்திருந்தால் எவ்வளவோ வசதியாக இருந்திருக்கும். ஆனால் கையில் இருந்த பணத்தை வைத்து அந்த சிறிய தோணியை தான் வாங்க முடிந்தது. பழனி சொந்தமாக தோணி வாங்கிய செய்தி ஊர் முழுவதும் பரவியது. அதை பற்றியும் என்ன கதைகள் திரித்தார்களோ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். தோணி வாங்குவதற்கு துலுக்கன் பணம் கொடுத்தான் என்று சரடு திரித்து விடலாமே. பழனியின் புதிய முயற்சி மிகுந்த பயனை தந்து கொண்டிருந்தது. சில சமயம் அவனுக்கு 5-10 கூட கிடைக்கும். சில சமயம் ஒன்றும் கிடைக்காமலும் போகலாம். அவருடைய தசை நார்கள் பெரிய தோணியின் துடுப்பு வலித்து உரம் பெற்ற தசை நார்கள். இந்த சின்ன சிறு தோணியை செலுத்துவதில் திருப்தி அடையவில்லை. அவனை பொறுத்தவரையில் இந்த தோணி மிகவும் சிறியது. ஒரு வேலையில் ஈடுபட்ட உணர்வே தட்டவில்லை அவனுக்கு. அதில் எத்தனை நேரம் உழைத்தாலும் சோர்வும் மேலிட்டு ஆளை கீழே தள்ள மாட்டேன் என்கிறது. அதோடு இந்த தோணியும் இதன் துடுப்பும் அவன் கைக்கு ஒரு பொருட்டாக இல்லை. சொந்தமாக பெரிய தோணி ஒன்று வாங்கிவிட வேண்டும் என்று அவன் அடிக்கடி எண்ணலானான். பெரிய தோணியின் விளிம்பில் மிக பெரிய துடுப்பு ஏந்தி நிற்க வேண்டும் அவனுக்கு. சாகரி பருவத்தில் நன்றாக உழைக்க வேண்டும். அது முடிந்ததும் பழையபடி வாலூட்ட பருவத்தின் மும்முரம் ஆரம்பமாகிவிடும். அப்போது கருத்தம்மா கேட்டாள், ஆனா பெரிய தோணியில தன்னந்தனியா போக முடியுமா? கூட ஒருத்தனும் வரமாட்டேன்பானே. தோணி சுத்தமாயிட்டா இந்த பயிர்கள் நாய் மாதிரி பின்னாலே அழிவாங்க. ஆனால் பழனி ஒன்றை மட்டும் உறுதியாக எண்ணி தீர்மானம் செய்து கொண்டு விட்டார். இனிமே என்ன வந்தாலும் சரி, இன்னொருத்தன் தோணியில நான் கடலுக்கு போக மாட்டேன். கருத்தம்மா கர்ப்பிணியா இருந்ததால் ரொம்பவும் சோர்வடைந்து போயிருந்தாள். ஒவ்வொரு நாளும் அவள் வயிறு பெரிதாகிக் கொண்டே வந்தது. கடலுக்கு செல்லுகிற போது பழனி வீட்டை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தாள். முன்போல் நீண்ட நேரம் கடலுக்குள் தங்கவும் மனம் வரவில்லை. ஒரு நாள் கடலில் இருந்து அவன் திரும்பி வீடு வந்து சேர்ந்த போது வீட்டு வாசலில் 4-5 பெண்கள் கூடி நிற்பதை கண்டான். அவர்கள் முகமலர் சிரித்தபடி அவனை பார்த்து சொன்னார்கள், பொன் குழந்தை. அந்த குழந்தையை பேர் பார்க்க வந்திருந்த கிழவி குளிப்பாட்டினாள். குவா குவா என்று குழந்தை வீறிட்டு அலறிற்று. கிழவி குழந்தையை தூக்கி பழனியின் கையில் கொடுத்தாள். குழந்தையை கரத்தால் எப்படி ஏந்துவதென்பதே பழனிக்கு தெரியவில்லை. அன்று வரை ஒரு குழந்தையை கையில் எடுத்தவன் அல்ல அவன். ஒரு நாள் பழனி கருத்தம்மா தனியாக இருக்கும் சந்தர்ப்பம் பார்த்து அவளிடம் ஒரு கேள்வி கேட்டான். என்ன கருத்தம்மா, நீ ஒரு மாதிரியா இருக்க? அவள் முகம் களை இழந்து காணப்பட்டது. உற்சாகம் இல்லை அவளிடம். பெண் குழந்தை பிறந்து போச்சேன்னு வருத்தமா? அவள் சொன்னாள். ஆண் குழந்தை பிறந்திருந்தா? தொடர்ந்து சொன்னாள். உங்களுக்கு அந்த எண்ணமே தோணலையா? ஓ, நான் அப்படி ஒண்ணும் நினைச்சுக்கிடல, சும்மா சொல்றேன். இல்ல, நிஜமா தான். ஆணா இருந்தா என்ன, பொண்ணா இருந்தா என்ன? தன் மனதில் உறுதியாக எண்ணிக்கொண்டிருந்த ஒரு விஷயத்தை அவனிடம் சொன்னாள். என்ன இருந்தாலும் ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த குழந்தைய
நான் கருத்தம்மா மாதிரி வளர விட மாட்டேன். பழனியும் சிரித்துக் கொண்டே பதில் சொன்னான். அப்படியானா பழனியும் ஒரு செம்மஞ்சுவா இருக்க மாட்டான். குழந்தை பிறந்ததில் கருத்தம்மாவுக்கும் பழனிக்கும் புதிய நம்பிக்கை பிறந்தது. இப்போது அவர்கள் தங்களுக்காக மட்டுமல்ல, அந்த குழந்தையின் நன்மைக்காகவும் வாழ வேண்டி இருக்கிறது. அவர்களை நம்பித்தானே அந்த உயிர் உலகில் தோன்றி இருக்கிறது. பழனி குழந்தை பிறந்ததில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தான். கடலில் மீன்களின் பாரம் அழுத்த நீரில் அமிழும் தூண்டிலை கவனித்துக் கொண்டிருக்கும் போது வானத்து தேவதை போன்ற தன் குழந்தையின் நிர்மலமான கண்கள் அவன் நினைவுக்கு வரும். அப்போதே திரும்பி வீட்டை அடைந்து குழந்தையின் முகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் உணர்ச்சி மனதில் பொங்கும். குழந்தையை எப்படி மடியில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் கருத்தம்மா பழனிக்கு சொல்லிக் கொடுத்தாள். சில சமயம் அவள் அவனை கடிந்து கொள்வது கூட உண்டு. எப்பவும் குழந்தையை தூக்கிக்கிட்டு தெரிஞ்சா அது முரண்டு பிடிச்சு போயிடும். பெரும் தவறு ஒன்று செய்து விட்டது போல் குழந்தையை கீழே விடுவான் பழனி. கருத்தம்மாவுக்கோ குழந்தை அவள் மனதில் புதிய பிரச்சனைகளை கிளப்ப காரணமாக அமைந்தது. அவளுடைய தாய்க்கு குழந்தையை பார்க்க கொடுத்து வைக்கவில்லை. குழந்தையின் முகத்தை பார்க்கிற போது கருத்தம்மாவுக்கு பஞ்சமியின் நினைவு வரும். அந்த காலத்தில் பஞ்சமி இப்படித்தான் இருந்தாள். இந்த குழந்தையை போலவே கையை காலை உதறி அடம் பிடித்து அழுத பஞ்சமியிடம் கருத்தம்மா உயிரையே வைத்திருந்தாள். பஞ்சமியும் ஒரு தவறும் செய்தவள் அல்ல. சொந்த தங்கையிடம் இருக்க வேண்டிய உறவு கூட துண்டிக்கப்பட்டு விட்டது. பஞ்சமி இப்போது எப்படி இருக்கிறாளோ அந்த எண்ணமே அவள் மனதை சுட்டது. ஒரு நாள் பழனி திரும்பி வந்து சேர்ந்த போது புதிய செய்தி ஒன்று சொன்னார். செம்மன் குஞ்சு சேர்த்தலையில் இருந்தோ அல்லது வேறெங்கிருந்தோ ஒருத்தியை கூட்டிக் கொண்டு வந்து தன்னுடன் வைத்துக் கொண்டிருக்கிறானாம். நேர்குன்றத்துக்காரர்கள் யாரோ இதை சொல்லி ஊர் முழுவதும் பரப்பி விட்டார்கள். இந்த பேச்சு பழனி காதிலும் விழுந்தது. கருத்தம்மா எந்த வீட்டில் பிறந்து வளர்ந்தாளோ அந்த வீட்டில், சக்கி குடும்ப பொறுப்பை ஏற்றி நடத்தி வந்த அதே வீட்டில் முன்பின் தெரியாத ஒருத்தி நுழைந்து வீட்டரசி ஆகிவிட்டாள். அந்த குடும்பத்தை கட்டி வளர்த்தவளே சக்கிதான். அந்த வீட்டில் இன்று இருப்பதெல்லாம் சக்கிக்கு சொந்தமான பொருட்கள் தான். புதிதாக வீட்டினுள் நுழைந்திருக்கும் புது பெண் பிள்ளை பஞ்சமியை என்ன பாடெல்லாம் படுத்துவாளோ. சின்ன குழந்தையை எடுத்துக்கொண்டு பழனி அங்கும் இங்கும் உலவுகிற போது அந்த நாளில் தன்னையும் செம்மன் குஞ்சு தூக்கி கொண்டு விளையாட்டு காட்டியதெல்லாம் கருத்தம்மாவுக்கு நினைவு வரும். செம்மன் குஞ்சு அவளிடத்தில் உயிரையே வைத்திருந்தான். தனது பேச்சை பழனி செவிசாய்த்து கேட்கிறான் என்று பட்ட போது அவனை கடிந்து கொள்வதற்கு தனக்கு உரிமையுண்டு என்பதையும் உணர்ந்து கொண்ட போது சில சமயம் கருத்தம்மா அவளிடம் தனது பிறந்து விட்ட விஷயங்களை எல்லாம் கூட எடுத்து சொல்ல துணிந்தாள். கல்யாணமான அப்புறமும் நான் வீட்டோட இருந்திருந்தேன்னா அப்பாவுக்கு அந்த ஆசைதான். முதுகுலம் இருக்கிற எந்த மரக்காராவது பொஞ்சாதி வீட்டோட குந்திக்கிட்டு இருப்பானா? இன்னொரு நாள் அவன் குழந்தைக்கு விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்கும் சமயம் பார்த்து அவள் சொன்னாள், குழந்தை முகத்தை பாக்குற போதெல்லாம் எனக்கு பஞ்சமி நினைவு அடிக்கடி வருது. அவ சின்ன குழந்தையா இருக்கிற போதெல்லாம் அவளை நான் கீழே விடவே மாட்டேன். கண்கள் பனிக்க தொடர்ந்து பேசினாள் கருத்தம்மா. இப்போ அவ சித்தி கையால அடியும் உதையும் பட்டுக்கிட்டு இருக்காளோ என்னவோ. அப்படித்தான் இருக்கணும்னு உண்டா? சித்தின்னு ஒருத்தி வந்துட்டா அவ அப்படித்தான் இருப்பா. நாம என்ன செய்ய முடியும்? எனக்கு அவளை ஒரே ஒரு தடவை பார்க்கணும்னு மனசு அடிச்சுக்கிடுது. பழனி பதில் பேசவில்லை. பின்னொரு நாள் அவர்கள் இருவரும் சந்தோஷமாக சிரித்து விளையாடி பேசிக் கொண்டிருந்த போது அவள் மீண்டும் விஷயத்தை நினைவுறுத்தினாள். நான் ஒரு தடவை நீர்குன்றத்துக்கு போயிட்டு வரட்டுமா? பஞ்சமியை பார்க்க துடிக்குது என் மனசு. அந்த பேச்சையே அவன் விரும்பவில்லை என்பது தெரிந்தது. மிகவும் கண்டிப்பான குரலில் பழனி கேட்டான், என்னதான் வேணும்னு சொல்லுத நீ? பஞ்சமியை பார்க்கணும்னு சாக்கு சொல்லிவிட்டு அந்த துலுக்க பயிரை பார்க்க போறியா? அசந்து போய்விட்டாள் கருத்தம்மா. பழனி முற்றிலும் மாறிவிட்டான் என்று எண்ணியது சரியல்ல. அவனுள் குடிக்கொண்டிருக்கும் அசல் மனிதன் அப்படியேதான் இருந்து கொண்டிருக்கிறான். அந்நிய மதத்தைச் சேர்ந்த அந்த துர்பாக்கியசாலியின் கரிய நிழல் இன்னமும் அவன் மனதில் இருந்து அகலவில்லை. ஒரு நாளும் மறைந்து போகாது. கால் வைத்த இடத்தில் வழுக்கி விட்டது என்பதை கருத்தம்மா தெரிந்து கொண்டு விட்டாள். அவள் சொன்னாள், மாட்டேன். இனிமே என் ஆயுசுல ஒரு நாளும் நேர்குன்றத்துக்கு போகணும்னு சொல்ல மாட்டேன். சொல்லவே மாட்டேன். அப்போதும் அவளுக்கு சமாதானம் ஏற்படவில்லை. மனம் அமைதியின்றி தத்தளித்துக் கொண்டிருந்தது. வாழ்க்கை தடம் புரண்டு பழையபடி நிலை குறைந்து சரிந்து விடுமோ என்ற அச்சமும் அவள் மனதில் எழுந்தது. கண்ணீர் வெடித்தவாறு அவள் சொன்னாள், என் பேர்ல நம்பிக்கையே இல்லையா? இப்படி ஒரு நிழல் தோன்றி
வாழ்க்கை பூராவும் அதன் கொடிய கால்களை பரப்பிக் கொண்டிருக்க வேண்டுமா? இதிலிருந்து மீள வழியே கிடையாதா? பழைய சாந்தியும் நிம்மதியும் பெற மீண்டும் முயன்றாக வேண்டும்.